இங்க ஒரு பையன் ஒரு ஸ்கூல்ல புதுசா ஜாயின் பண்றான். அங்க ஆல்ரெடி இருக்க ஒரு பையன் ஒரு அம்பளுக்கு இருக்காக கால்ல லப்பர் பேண்டை மாட்டிக்கிட்டு ஒரு பேப்பரை வச்சு அவன் பின்னாடியே அடிக்கிறான். அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு காமஸ் எடுத்துட்டு போய் அவனோட பெஞ்சிலேயே கிறுக்கி வச்சிடறான். ஆனா அந்த பையன் இதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருக்கான். அடுத்த நாள் காலையில அந்த பையன் ஹாஸ்டல்ல குளிக்க போகும்போது ஒரு வாளி ஃபுல்லா தண்ணியை மோந்துட்டு போய் அந்த பையன் போன பாத்ரூம்குள்ள ஊத்தி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறான். ஆனா அங்க அந்த பையனுக்கு பதிலா அந்த ஹாஸ்டலோட வார்டன் தான் இருந்திருக்காரு. அவருமே வெளியே வந்து அங்க இருக்க பசங்க கிட்ட யார் இப்படி பண்ணுதுன்னு கேட்டு அவங்க எல்லாத்தையும் திட்டி அங்கிருந்து அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப கரெக்டா அந்த பையன் குளிச்சுட்டு வெளியே வந்து அந்த வார்டன் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறான். அப்ப அந்த வார்டனுமே இருக்கிற கோவத்துல இவன் மேல காட்டிடுறாரு. நைட் அந்த பையன் தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவனை பெட்டோட தூக்கிட்டு வந்து வெளியே கார்டன்ல படுக்க வச்சிடறாங்க. இவனுமே காலையில எந்திரிக்கிறான். அப்ப அந்த வார்டன் இவனை பார்த்துட்டு யார் இப்படி பண்ணாங்கன்னு கேட்கவோ அந்த பையனும் நானா தான் வந்து படுத்தேன்னு சொல்லிடுறான். இப்ப அன்னைக்கு அவங்க கிளாஸ் பசங்களா சேர்ந்து ஒரு எக்ஸிபிஷனுக்காக வேற ஒரு ஸ்கூலுக்கு ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆப்போசிட்ல ஒரு லாரி டக்குன்னு வரவோ இந்த பஸ் டிரைவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம பஸ் அங்க இருக்க ஒரு பள்ளத்துல விட்டுறாரு. பஸ்ஸுக்குள்ள இருந்த கெமிக்கல் பாட்டில்லாம் உடஞ்சு அந்த பஸ் ஃபயர் ஆயிருது. அந்த பையனுமே அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க பசங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கான். அந்த பையன் மட்டும் பஸ்ஸுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுமே பக்கத்துல போய் அவனை தூக்கிட்டு வந்து பஸ்ஸை விட்டு வெளியே தூக்கி போடுறான். இவனுமே வெளியே போலான்ட்டு போகும்போது கரெக்டா அந்த பஸ் வெடிச்சு வெளியே வந்து விழுகிறான். அந்த இடத்துல ஒரு இரும்பு பைப் இருக்கும். அவனோட தலை அதில் அடிச்சு அவன் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான்.